நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி மகா பயிற்சி எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறையா சிரமங்களை சந்திச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூராடம், போராட்டம், எல்லா விஷயத்துலையுமே போராடி இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கூடி வருது. அடுத்தது உத்திராட நட்சத்திரம். ஸோ இப்படி ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம என்னென்னலாம் செய்தால் நமக்கு நல்லது, எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. நிறையா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு சொல்லி சில பழமொழிகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தர்மயோகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மயோகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு, தர்ம கர்மாதிபதி கிரகம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. மனதில் பட்டதை ஒழிக்காமல் மறைக்காமல் பேசக்கூடிய, அப்படியே பேசுகின்ற குணம் அந்த தனுசு ராசிக்கு உண்டு. மனசில் பட்டதை சொல்லுவாங்க, யார் என்னெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி திறமைசாலி, மிகவும் திறமைசாலி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் தாய் நலனில் கவனம் தேவை. தனுசு ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு மகர கும்பம் மீன 4ல் சனி பகவான் வரார், அர்த்தாஷ்டம சனியாக வரார், 4ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். தாயாருக்கு பார்த்திங்கன்னா மன கவலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள நினச்சி நிறையா கவலைப்படுவாங்க. சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தமானது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். மிகவும் திறமைசாலியான தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் தாய் நலனில் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, இடமாற்றம் உண்டு. ஸோ இடமாற்றம் வரும், கவனம் தேவை. வெளிநாடு யோகம் உண்டு, புத்திரபாக்கியம் உண்டு, திருமண தடை அகலும், புதிய முயற்சி கொடுக்கும், அவசரம் காட்ட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை. பெண்களால் பிரச்சனை வரக்கூடும், கவனம் தேவை. தேவையற்ற விஷயத்தில் தலையிட வேண்டாம். சிலர் பூர்வீக இடமாற்றம் வரும், ஒரு
இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுக்கு உண்டான யோகங்கள்லாம் வரும், இடம் மாற்றம் வரும் நேரம் இது. அதே போல் புதிய மனை யோகம் உண்டு. அதே போல் பண சேமிப்பு உண்டு. சிக்கனம் கடைபிடிக்கவும், புதிய வெள்ளி தங்க ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வரும். தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வரும். தந்தை மகன் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். சகோதர சகோதரிகள் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கும். அதே போல் தந்தை மகன் நோய் பாதிப்பு உண்டு. யாருக்கு கடன் கொடுக்க வாங்க இருக்குங்களோ அந்த இடத்துல விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நகை அடமானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் கவனமாக இருக்கணும். அன்னதானம் செய்யவும். உங்கள் ராசி தர்ம ராசி, சட்டத்திற்கு உட்பட்டு எதையும் செய்யணும், சட்டத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது. போராடி தான் ஜெயிக்க வேண்டும். கடன் திரும்ப வராது. கேஸ் போடுவார்கள். கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். கொஞ்சம் மாறினா கூட சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். அதே போல் இரண்டாம் திருமணம் வந்து எல்லாம் நல்லபடியாக கூடி வரும். புத்திர பாக்கியங்கள்லாம் நல்லபடியாக கூடி வரும். சொந்த தொழிலெலாம் நிறைய கை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பெண்களுக்கெல்லாம் நல்ல சுபமாக இருக்கும். கருப்பு சிகப்பு ஆகாது. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது காலபைரவர், ஆஞ்சநேயர், வாராகியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வழிபாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சனி பயிற்சி 75% வரைக்கும் நன்னா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 12 வாரம் தீபம் போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே நவகிரகம் வந்து நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் ஜாதகப்படி ஏற்படும். அதே போல் டைம் கிடைக்கும்போது இந்த கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் போகிற வழியில் சீதக்கமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூலநாதர் கோவில்னு ஒன்று இருக்குது. மூலநாதர் கோவில், அபயாம்பிகை சமேத மூலநாதர் கோவில், மூல நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தலத்துக்கு இந்த சனிப்பயிற்சி நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 75% நன்னா இருக்குது. தைரியமாக இருங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.